தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் மீதான பதிலுரையை அதிமுக புறக்கணித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை செய்துள்ளார். இதனை அதிமுக புறக்கணித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை செய்தபோது அதிமுக இதனை புறக்கணித்திருக்கிறது. பேரவையின் கடைசி நாளை அதிமுக புறக்கணித்ததாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதும் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பேருந்துதான் என்றும் அந்த பேரவையில் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு நலத்திட்டங்கள், வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தீபிகா, சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று நிதியமைச்சர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர்களின் பதிலுரையை அதிமுக முழுமையாக புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துவிட்டு இன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவை நடவடிக்கைகளை புறக்கணித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சரின் புகழ்பாடும் மன்றமாக மன்றத்தின் செயல்பாடுகள் இருப்பதால் தாங்கள் இன்றைய அவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாகவும் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான பதிலுரை மற்றும் வேளாண் துறை அமைச்சரின் பதிலுரை ஆகியவற்றை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எவரும் இன்று சட்டப்பேரவைக்கு வரவில்லை. இதனால் சட்டப்பேரவையின் கடைசி நாளான இன்று, இந்த திமுக அரசின் சட்டப்பேரவையின் கடைசி நாளான இன்று, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தொடரான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் கூட்டத்தின் கடைசி கூட்டத்தொடரில் அமைச்சர்களின் பதிலுரையை அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அதனால் இன்று 2 அமைச்சர்களின் பதிலுரை மட்டுமே இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியினரும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நிதியமைச்சரின் பதிலுரையை புறக்கணித்து நாங்களும் வெளிநடப்பு செய்வதாக பாரதிய ஜனதா கட்சியும் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையின் கடைசி நாள் நிகழ்ச்சியை புறக்கணித்ததை தொடர்ந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் பதிலுரையை நிறைவடைந்த சூழ்நிலையில் இப்போது வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விவசாயிகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து உறுப்பினர்களின் விவாதத்திற்கு இப்போது பதிலுரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். 2 நிதியமைச்சர்களின் பதிலுரைகளுக்கு பின்னர் பல்வேறு மசோதாக்கள் இன்று நிறைவேற்றப்பட இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்வேறு மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இதனால் இன்று கடைசி நாள் கூட்டத்தொடரில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அவை நடவடிக்கைகளை புறக்கணித்து வெளியேறி இருக்கிறது. தீபிகா.